Welcome back to my channel. நேத்து ஒரு வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து எந்த ஒரு காலேஜுக்குமே வந்து 100% சீட் ஃபில் ஆகல இன்னும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அட்மிஷன் அனாலிசிஸ் 100% எந்த காலேஜுக்கும் இதுவுமே வரலன்னு சொல்லி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஷாக்கிங் அண்ட் ஹாப்பி. ஏன்னா செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு மேபி ஒரு 20,000 இருக்கலாம். ஆனா அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது இருக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதான்னு டவுட்ல இருக்கிறோம். அதிகமான பேர் வந்து செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த வீடியோ பார்த்துட்டு டாப் 25 காலேஜ் சொல்லி நீங்க சொன்னதுல வந்து அந்த 25th காலேஜே வந்து 42-43% தான் ஃபுல்லா இருக்குன்னா வந்து அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஹாப்பி சார். அப்படின்னா வந்து சார் செகண்ட் ரவுண்ட்ல எந்த காலேஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, தேர்ட் ரவுண்ட்ல எந்த காலேஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் வீடியோலாம் போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எல்லா வீடியோவும் போடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஓவரால் லாஸ்ட் இயர் ஓவராலா வந்து சீட் ஃபில் ஆனதுல சீட் ஃபில் பர்சன்டேஜ்ல வந்து எது ஃபர்ஸ்ட்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸ். ஏன்னா அவங்கள்ட்ட 719 சீட் இருந்தது. 719 சீட்டுமே ஃபுல் ஆயிருச்சு 100%. ஸோ 100% ஃபுல் ஆன காலேஜஸ் எத்தனைனா 11 காலேஜஸ். 11 காலேஜ் வந்து போன வருஷம் இருந்த அவங்களுடைய எல்லா சீட்டுமே ஃபுல் ஆயிருச்சு. அந்த 11 காலேஜஸ் கோடோட சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோட் நம்பர் 4 MIT கேம்பஸ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி 719 சீட்டுக்கு 719 சீட் ஃபுல் ஆயிருச்சு 100%. செகண்ட் 1321 சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அவங்களோட 119 சீட் இருந்தது. 119 சீட்டுமே ஃபுல் ஆயிருச்சு 100%. தேர்ட் வந்து 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். அவங்ககிட்ட இருந்த சீட் வந்து 298 சீட்டுமே வந்து ஃபுல் ஆயிருச்சு 100%. ஃபோர்த் பிளேஸ் 2377 PHE இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளைட் ரிசர்ச் PHE ஐடெக்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட இருந்த 308 சீட்டுமே ஃபுல் ஆயிருச்சு 100%. ஃபிஃப்த் பிளேஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார்மலி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் அண்ட் IRTC சொல்லுவாங்க. அந்த காலேஜ் வந்து 268 சீட் இருந்தது. 268 சீட் ஃபுல் ஆயிருச்சு 100%. அடுத்தது 6th பிளேஸ் சென்ட்ரல் கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிக்ரி. அவங்களும் 33 சீட் இருந்தது. 33 சீட்டுமே ஃபுல் ஆயிருச்சு. அடுத்தது 8th பிளேஸ் கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தோல்பட்டி தொட்டையம் திருச்சி டிஸ்ட்ரிக்ட். அந்த காலேஜ் வந்து 466 சீட் இருந்தது. 466 சீட்டுமே ஃபுல் ஆயிருச்சு. இந்த காலேஜஸ்லாம் வந்து யாருமே வந்து பெரிய இதுல சொல்லல. ஏன்னா நான் சொல்றது வந்து ஓவரால் 3 ரவுண்ட் அந்த சப்ளிமெண்டரி ரவுண்ட் முடிஞ்ச உடனே ஃபுல்லான சீட்ஸ். அடுத்தது வந்து 9th பிளேஸ் KIT கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அவங்ககிட்ட இருந்த 465 சீட்டு. அந்த 465 சீட்டுமே வந்து போன வருஷம் கவுன்சிலிங் ஃபுல் ஆயிருச்சு. இவங்கள 100%. அடுத்தது 10th பிளேஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இவங்ககிட்ட இருந்தது வந்து 415 சீட்டு. 415 சீட்டுமே வந்து ஃபுல் ஆயிருச்சு 100%. அடுத்தது 11th பிளேஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம். அவங்களும் வந்து 296 சீட் கவுன்சிலிங்ல இருந்தது. 296 சீட்டுமே வந்து ஃபுல் ஆயிருச்சு. சோ at the end of the கவுன்சிலிங்ல வந்து 100% வந்து ஃபுல்லான கவுன்சிலிங்ல 11 காலேஜ் மட்டும்தான். ரைட். அப்போ வந்து சார் பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் சொன்னீங்களே, அந்த காலேஜ்ல வந்து என்னன்னா அதையும் இப்ப நான் சொல்றேன். 12th பிளேஸ் அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி GC கேம்பஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு சீட் வந்து ஃபுல் ஆகல. ஒரு சீட்டு தான் ஃபுல் ஆகல. சோ அதனால வந்து டோட்டல் அவங்க 1032 சீட் இருந்தது. ஒரு சீட் ஃபுல் ஆகல. 1031 சீட் ஃபுல் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இவங்க 100% தான். சோ இதையும் வந்து நம்ம என்ன செய்யணும் 100 நியர் அபவுட் 100% தான். பட் பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா 99.9. ஏன்னா ஒரு பையன் வந்து கவுன்சிலிங்ல சீட் எடுக்கல.
அடுத்தது வந்து 13th பிளேஸ் CIT கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. மொத்தம் அவங்க இருந்தது 598 சீட்டு, ஒரு பையன் சீட் எடுக்கல. அது அவங்க மேனேஜ்மெண்ட்ல போட்டிருப்பாங்க. பட் கவுன்சிலிங் வந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். 597 சீட்டு கவுன்சிலிங் ஃபுல் ஆச்சு. அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து 99.83. அடுத்தது வந்து இது வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், புரியுதா? கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து 13th பிளேஸ். 14th பிளேஸ் SSN இருந்த சீட் வந்து டோட்டல் 574. ஒரு பையன் கவுன்சிலிங்ல எடுக்கல. மேபி அது SC ST SC ஏதாவது கம்யூனிட்டில இருக்கலாம். மொத்தம் 573 சீட் அவங்க போட்டாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க 100% தான். பட் உண்மையான பெர்சன்டேஜ் வந்து 99.83. அடுத்தது வந்து 15th பிளேஸ் PG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அவங்க இருந்த சீட் வந்து 1076. ரெண்டு பையன் சீட் எடுக்கல. 1074 சீட் வந்துருச்சு. இவங்களோட பெர்சன்டேஜ் 99.81. பட் ஆல்மோஸ்ட் இவங்க 100% சொல்லி நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். 472 சீட் இருந்தது, ஒரு பையன் எடுக்கல. 471 சீட் ஃபுல் ஆயிருச்சு. இவங்களோட பெர்சன்டேஜ் 99.78. இப்போ இதுவும் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 100% இதெல்லாம் சேர்க்கணும். அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர். சர்ப்ரைஸ், 296 சீட்ல வந்து ஒரு பையன் தான் சீட் எடுக்கல. 295 சீட் வந்துருச்சு. இவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் 100 சொல்லிக்கலாம். பட் இந்த ஆக்சுவல் பெர்சன்டேஜ் 99.66. அடுத்தது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கோட் 2710. 571 சீட் டோட்டல் சீட், ரெண்டு பையன் எடுக்கல. 569 சீட் எடுத்துட்டாங்க. 99.65. அடுத்தது 19th பிளேஸ் யுனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ACT கேம்பஸ். 526 சீட்டு, ரெண்டு பையன் எடுக்கல. 524 சீட் ஃபுல் ஆயிருச்சு. அவங்களோட பெர்சன்டேஜ் 99.62. அடுத்தது 20th பிளேஸ் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. 784 சீட்டு, மூணு பேர் எடுக்கல. 781 சீட் ஃபுல் ஆயிருச்சு. அவங்களோட பெர்சன்டேஜ் 99.62. அடுத்தது 21st பிளேஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். மொத்த சீட் வந்து 235, ஒரு பையன் எடுக்கல. 234 சீட் போட்டாங்க. பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா 99.57. அடுத்தது அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 415 சீட்டு, ரெண்டு பேர் எடுக்கல. 413 சீட்ஸ் ஃபுல் ஆயிருச்சு. 99.52. அடுத்தது 23rd பிளேஸ் லோயலா ஐக்கன். 177 சீட்டு, ஒரு பையன் எடுக்கல. 176 சீட் ஃபுல் ஆயிருச்சு. அவங்களோட பெர்சன்ட் 99.44. அடுத்த 24th பிளேஸ் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் குனியமுத்தூர்ல இருக்கிறது. 1034 சீட்டு, 6 பேர் எடுக்கல. 1028 சீட் ஃபுல்லா இருந்தது. அவங்களோட பெர்சன்டேஜ் 99.42. அடுத்தது ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் பெத்தனாபுரம். சர்ப்ரைஸ், 327 டோட்டல் சீட்டு, ரெண்டு சீட் தான் ஃபுல் ஆகல. 325 சீட் ஃபுல் ஆயிருச்சு. ரைட், நான் 25 காலேஜ் பேர் சொன்னேன். ஸோ இந்த 25 காலேஜில் வந்து இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து டாப் 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 சொல்றாங்களே. எத்தனை காலேஜ் வந்துச்சு? ஓவரால் வந்து நம்ம பேசுறோம், வித்தவுட் ப்ரூஃப் இல்லாம நான் பேசல. இப்போ வந்து நீங்க நிறைய கோயம்புத்தூர் காலேஜ் வருஷப்படுத்துனீங்க, சென்னையில வருஷப்படுத்துனீங்க. ஆனா நீங்க வருஷப்படுத்துனதுல டாப்ல இல்லாத காலேஜஸ் எத்தனை காலேஜஸ் வந்து ஓவரால் பெர்சன்டேஜ்ல வந்து 25th பிளேஸ் வாங்கியிருக்கு. இது வந்து போன வருஷம் எண்ட் ஆஃப் தி சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்புறம் வந்து அனலைஸ் பண்ணது. மேபி பியூர் அண்ணா யூனிவர்சிட்டியோட டோட்டோட டேட்டா இதை கம்பைல் பண்ணவர் ஐ திங்க் சோ விஜய். தேங்க்ஸ் டு மிஸ்டர் டாக்டர் விஜய் சார். those credit goes to you. ரைட், இப்போ வேகமா வந்து சொல்லிடுறேன். 26th பிளேஸ் தந்தை பெரியார் காலேஜ். அவங்ககிட்ட வந்து 414 சீட் இருந்தது, 3 சீட் ஃபுல் ஆகல. 411 சீட்டு. 27th பிளேஸ் குமரகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 970 சீட்டு, 8 சீட்டு ஃபுல் ஆகல. அவங்க ஃபுல் ஆனது 962, அவங்களும் 99.18. அடுத்தது 28th பிளேஸ் கேபிஆர் காலேஜ்.
அவங்களோட டோட்டல் சீட் வந்து 582, 5 பேர் ஃபுல் ஆகல, 577 சீட் ஃபுல் ஆயிருச்சு. அவங்களும் 99.14. அடுத்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோட் 3464, 294 சீட்ஸ், 3 சீட் ஃபுல்லா 291. அடுத்தது 13th place 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோவை புதூர்ல இருக்கிறது. மொத்தம் 740 சீட், 49 சீட் ஃபுல் ஆச்சு, 8 சீட் ஃபுல் ஆகல. டோட்டல் சீட் வந்து 757, 98.94. அடுத்தது 31st place நோ டவுன் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 702 சீட்ஸ் ஃபுல் ஆயிருந்தது, 9 சீட்ஸ் ஃபுல் ஆகல. டோட்டல் வந்து அவங்களோட சீட் வந்து 711, அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து 98.73. அடுத்தது 33rd place கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி சர்ப்ரைஸ் 292 சீட் ஃபுல் ஆயிடுச்சு, 4 சீட் ஃபுல் ஆகல. 290 டோட்டல் சீட் 296, அவங்களோட பெர்சன்டேஜ் 98.65. அடுத்து 34th place ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டோட்டல் சீட் வந்து 544, 9 சீட் ஃபுல் ஆகல. 535 சீட் கவுன்சிலிங் ஃபுல் ஆச்சு, அவங்களோட பெர்சன்ட் 98.35. அடுத்தது 35th place அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை டோட்டல் சீட் 297, 5 சீட் ஃபுல் ஆகல. 292 சீட் ஃபுல் ஆச்சு, அவங்களோட ஓவரால் பெர்சன்டேஜ் 98.32. அடுத்த 36th place 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் டோட்டல் சீட் வந்து 1148, 24 பேர் எடுக்கல, 1124, 97.91. அடுத்தது கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டோட்டல் 282 சீட்ஸ், 6 சீட் ஃபுல் ஆகல. 276 ஃபுல் ஆச்சு, அவங்க பெர்சன்ட் 97.86. அடுத்தது ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் டோட்டல் சீட் வந்து 309, 7 பேர் ஃபுல் ஆகல. 302 சீட் ஃபுல் ஆச்சு, 97.73. அடுத்தது கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சூப்பர் டோட்டல் சீட் வந்து 219, 5 சீட் ஃபுல் ஆகல. 214, 97.72. KGISL கோட் 2751 டோட்டல் சீட் 349, 341 சீட் ஃபுல் ஆச்சு, 8 சீட் ஃபுல் ஆகல. 97.71. அடுத்தது 41th place சோனா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் 777 சீட்டு, 18 பேர் எடுக்கல. 759 சீட்டு வந்து ஃபுல் ஆச்சு, 97.68. அடுத்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் கோயம்புத்தூர் 694 சீட்டு, 677 ஃபுல் ஆச்சு, 17 சீட் ஃபுல் ஆகல. 97.55. அடுத்தது ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அடுத்து மொத்தம் வந்து 40 சீட்டு, 1 சீட் ஃபுல் ஆகல. 39 சீட் ஃபுல் ஆச்சு, அவங்களோட பெர்சன்டேஜ் 97.50. அடுத்தது 44th place நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் கோட் 2779 மொத்தம் 427 சீட்டு, 416 சீட்டு எடுத்துட்டாங்க, 11 சீட் ஃபுல் ஆகல. 97.42. அடுத்தது பண்ணாரி அம்மன் 45th place பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மொத்தம் 1221 சீட்டு, 32 பேர் எடுக்கல. 1189 பேர் ஃபுல் ஆச்சு, 97.38. அடுத்தது 46th place சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் டோட்டல் சீட் வந்து 970, 942 சீட் ஃபுல் ஆச்சு, 28 சீட் ஃபுல் ஆகல. அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து 97.11. அடுத்த 47th place ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் டோட்டல் வந்து 564 சீட்டு, 17 சீட் ஃபுல் ஆகல. ஃபுல் ஆன சீட் வந்து 547, அவங்களோட பெர்சன்டேஜ் 96.99. அடுத்தது வந்து 48th place மஹிந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோட் வந்து 2623 டோட்டல் சீட் வந்து 452, ஃபுல்லான சீட் வந்து 438, ஃபுல் ஆகாத சீட் 14, அவங்களோட இது வந்து 96.90. அடுத்தது 49th place ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் டோட்டல் சீட் வந்து 508, கவுன்சிலிங் ஃபுல் ஆகாது 16, கவுன்சிலிங் ஃபுல்லான 492, அவங்களோட பெர்சன்டேஜ் 96.85. அடுத்து 50th place எஸ்ஆர்எம்ஐ வள்ளியம்மை சென்னை டோட்டல் சீட் 572, 19 சீட் ஃபுல் ஆகல. 553, அவங்க ஃபுல்லான பெர்சன்டேஜ் வந்து 96.68. அதாவது இது பெர்சன்டேஜ். எப்பவுமே வந்து ஒரு பெர்சன்டேஜ் என்னன்னா ஒரு காலேஜ்ல டோட்டல் எத்தனை சீட் இருக்கு, எத்தனை சீட் ஃபுல் ஆச்சு, இதுதான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து பெர்சன்டேஜ் சொல்லி பார்ப்பாங்க. இந்த பெர்சன்டேஜ் பண்ணு பார்க்கும்போது இந்த 50 காலேஜ் தான் வந்து இதானது. பட் வந்து நிறைய யூடியூப்ஸ்ல சொல்ற மாதிரி பார்த்தோம்னா யூடியூபர்ஸ் சொல்லாத நிறைய காலேஜ் வந்து ஓவரால்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து யூடியூபர்ஸ் நிறைய சொன்ன காலேஜ் வந்து இந்த டாப் 50 குள்ள வரல, ஓவரால் ஃபுல் ஆகல.
மேபி வந்து அவங்க இண்டிவிஜுவலா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்க, பட் வந்து நம்ம ஓவராலா பேசும்போது எத்தனை காலேஜ்ல சீட் இருந்தது, எத்தனை சீட் ஃபில் ஆச்சு, அதோட பெர்சன்டேஜ் பண்ணி பார்க்கும்போது டாப் 50 காலேஜ் வந்து லிஸ்ட் பண்ணிட்டேன். வேணும்னா வந்து நான் முடிஞ்சாவது டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ இது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 சப்ளிமெண்டரி எல்லாத்துலயும் இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம், இதுதான் வந்து ஒரு காலேஜோட பெர்சன்டேஜ். ஸோ அதனால வந்து நிறைய காலேஜஸ் வந்து செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல வந்து நிறைய வந்து சாதிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு சில டாப் ரவுண்ட் 1ல வர்றது மட்டும்தான் நல்ல காலேஜ் கிடையாது. ஏன்னா மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் மார்க் கம்மியானவங்களும் இன்ட்ரெஸ்ட் பண்ணி எடுத்த காலேஜஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த காலேஜ்ல வந்து ஓவரால் ஃபில் பண்ணதான் இது பண்ண முடியும். சும்மா வந்து நல்லா படிச்ச பையங்க மட்டும் ஃபுல்லான நல்ல காலேஜ் சொல்லாம சுமாரான பையங்களும் லோயர் பையங்களும் சேர்ந்து பிடிச்சி பெர்சன்டேஜ் ஃபில் பண்ண 50 காலேஜஸ் இதுதான். புரியுதா? ஸோ இது வந்து நான் பெர்சன்டேஜ் வைஸ் போட்டிருக்கேன். இதுதான் உண்மையான சினாரியோ. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உண்மையான செய்திகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எத்தனை சப்ஸ்கிரைப் நிறைய கூடுறீங்களோ அதுக்கப்புறம் வந்து இந்த பெனிஃபிஷியல் வந்து இது உங்களுக்கு மட்டும் கிடையாது. இது இந்த வீடியோ பார்க்குற நீங்க வந்து இந்த வீடியோ ஷேர் பண்றதுனால இந்த பெனிஃபிட் வந்து எல்லா சொசைட்டிக்கும் தெரியணும். முடிஞ்சவரை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் எப்போ சொல்ற மாதிரி தான், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாய் பாய்.